ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் ஆல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்னியோட ட்ரேட் நான் எந்த ட்ரேட் எடுத்தேன், அப்புறம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. ஸோ மண்டே எப்படி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எந்த மாதிரியான மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மார்க்கெட்லேருந்து தான் நான் பார்க்க போகிறோம். அப்புறம் நான் பார்த்தீங்கன்னா செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஸோ நீங்கள் எதுனா ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருந்தால் நான் எந்த கால்ஸோ எந்த இதுவும் கொடுக்க மாட்டேன். என்னோடய நாலேஜ் மட்டும் நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு நான் கொடுக்குற அந்த லெவல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே பேஸ் வந்து ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் நான் ட்ரேட் எடுக்கிறது எப்போவுமே. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2.5 இயர்ஸாக நான் ப்ராக்டிஸ் பண்ணுற இந்த ஸ்ட்ராட்டஜி. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் ஆகுது இதில். ஸோ நீங்கள் வீடியோ பாருங்கள். ஸோ உங்களோட ஸ்ட்ராட்டஜி வச்சு அது கூட வந்து இது நீங்கள் பாருங்கள், ரெகுலராக பாருங்கள். ஸோ அப்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் நிஃப்டியில் தான் ட்ரேட் எடுத்திருந்தேன். ஆக்சுவலாக நான் பேங்க் நிஃப்டியில் தான் நான் வெயிட் பண்ணியிருந்தேன் ட்ரேட் செட்டப்புக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே ட்ரேட் கிடைக்கல. நான் வெயிட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து கரெக்டாக இந்த பாயிண்ட் வந்தால் ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு நான் வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வரவே இல்லை. ஸோ ஏன்னாக்கா இந்த ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி மட்டும் தான் நான் ட்ரேட் எடுக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நல்ல சப்போர்ட் 15th பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக பாருங்கள். 15th வந்து இந்த இடத்துல கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கரெக்டாக இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கு மார்க்கெட். திரும்ப பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துலேருந்து கரெக்டாக இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப இங்கே ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கு மார்க்கெட். ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேனாக்கா மார்க்கெட் வந்து 17th அங்கே வந்தால் ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ மார்க்கெட் அங்கே வந்துச்சுன்னா நம்ம ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு நான் வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா அங்கே வரவே இல்லை, மார்க்கெட் அங்கே வரவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நான் வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ எப்படியோ கால் ஆப்ஷன் தான் மேலே பிரேக் ஆனால் கூட எடுக்கலாம் தான் நான் வெயிட் பண்ணியிருந்தேன். மேலே பிரேக் ஆச்சு. பட் இதுக்கு முன்னாலேயே வந்து நிஃப்டியில் எனக்கு ட்ரேட் செட்டப் கிடச்சிச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நிஃப்டி இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் 15th 16th அங்கே எப்படி ட்ரெண்ட் ஃபார்ம் ஆச்சோ இங்கேயும் அதே மாதிரி தான். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சைடுவே மாதிரி ஃபார்ம் ஆச்சு. இந்த சைடுவே இருந்தால் கூட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 120 பாயிண்ட்ஸ் கவர் ஆகும். இந்த இதுலேருந்து கரெக்டாக எங்கேருந்து நான் சொல்கிறேன்னா இந்த லெவல்லேருந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த லெவலில் இருக்கும் ஒரு 160 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இந்த லெவலுக்கு வருது. ஸோ இங்கே நான் எப்படி யூஸ் பண்ணேனாக்கா ஆக்சுவலாக மார்க்கெட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் டவுன் ஆகிட்டு ஃபுல்லாக கீழே வந்துச்சு. கீழே வந்துட்டு கரெக்டாக நம்மளோட லெவலுக்கு வந்துச்சு. நம்மளோட லெவல் எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ அதே சொன்ன மாதிரி தான் 15th பார்த்தீங்கன்னா இங்கே சப்போர்ட் எடுத்து 15 நான் ட்ரேட் எடுக்கல. ஸோ நெக்ஸ்ட் டே 16th பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் எடுத்தேன். நிஃப்டியில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. திரும்ப 16th பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நல்ல ரியாக்ட் பண்ணிச்சு மார்க்கெட்டு. அங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு கால் சைடு போச்சு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நல்ல சப்போர்ட் எடுத்து கால் சைடு போச்சு. ஸோ நான் வந்து வெயிட் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துச்சு. நான் வெயிட் பண்ணேன். என்னோடய கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா 3 minutes 5 minutesல வந்து எனக்கு க்ளோஸ் அண்ட் க்ராஸ் மாஸ்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லாவே க்ளோஸ் அண்ட் க்ராஸ் கொடுத்துச்சு மார்க்கெட். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் கீழே அந்த ட்ரெண்ட் லைன் கீழே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா க்ளோஸே வைக்கல. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக ஒரு நல்ல கேண்டில் கரெக்டாக எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக பார்த்தீங்கன்னா நல்ல அங்கேருந்து க்ளோஸ் வச்சுட்டு நான் நெக்ஸ்ட்டு கேண்டிலே நான் ட்ரேட் எடுத்தாச்சு. ட்ரேட் எடுத்துகிட்டு இந்த கேப் ஃபில்லிங் வரைக்கும் என்னோடய டார்கெட் நான் ஃபிக்ஸ் பண்ணேன். உங்களுக்கு தெரியுதா, இந்த கேப் ஃபில்லிங் வரைக்கும் நான் டார்கெட் செட் பண்ணேன். கரெக்டாக டார்கெட் பார்த்திங்கன்னா ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் எங்கேயோ போயிடுச்சு. கிட்டத்தட்ட எவ்வளோ பாயிண்ட்ஸ் 400-500 பாயிண்ட்ஸ் கிட்ட போச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 490 ஏதோ போச்சு மார்க்கெட். 500 வச்சுக்கலாம், அவ்வளோ தூரம் போயிருக்கு மார்க்கெட்டு. பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா செம்ம மூவ், கிட்டத்தட்ட 1000 மேலே க்ராஸ் ஆச்சு. சென்செக்ஸில் பார்த்தீங்கன்னா அதே தான். நான் பார்த்தீங்கன்னா வெறும் பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் இது ரெண்டில் மட்டும் தான் நான் ட்ரேட் எடுப்பேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் நிஃப்டியில் தான் எனக்கு ஆக்சுவலாக நான் வந்து பேங்க் நிஃப்டியில் வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே கிடைக்கல. இது பார்த்திங்கன்னா நல்ல மூவ் கொடுத்துச்சு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனும் நம்ம போட்ட ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் ஆகிடுச்சு. நான் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி தான் நான் மார்க்கெட்டில் ட்ரேட் எடுப்பேன். ஸோ ஃபஸ்ட்டே உங்களுக்கு ஒன்றுமே தெரியலனா நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணலாம். 15th ஒன்றுமே புரியலங்க, ஹோல்டு பண்ணலாம். ட்ரேட் எடுக்காது தப்பான ட்ரேட் போய் எடுக்கிறதுக்கு பதில் ட்ரேட் எடுக்காது இருக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. இங்கே நீங்கள் எதனா ஸ்கேல்பிங் கூட பண்ணியிருக்க முடியாது. ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டிகே.
அதுக்கப்புறம் 16th பார்த்தீங்கன்னா 16த்தும் ட்ரேட் எடுத்துருந்துக்கலாம், பட் வானா 16த்தும் ஒன்றும் அவ்வளோ புரியல. பட் 17th பார்த்தீங்கன்னா கிளியராக இங்கேருந்து மார்க்கெட் நல்ல மூவ் குதிச்சு, நல்ல முகுதி. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டு வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. எத்தனை நான் சொல்கிறேன்னாக்கா கரெக்டாக இந்த 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 இதுவும் அது வந்து ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸு, இது வந்து ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டுன்னு நீங்கள் அப்படி தான் சொல்லுறது. ஸோ இது பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த 2 இடத்துல இது வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு இது பார்த்திங்கன்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக மேலே போயாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு மண்டே மூமெண்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் ஃபாலோ ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. பட் நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். ஃப்ரைடே ஹாலிடே இருக்குது, சாட்டர்டே சண்டேவும் ஹாலிடே மார்க்கெட். ஸோ மண்டே பார்த்தீங்கன்னாக்கா மண்டே வந்து ட்ரேட் எடுக்காது இருக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. ட்ரேட் எடுக்கக்கூடாது ஆக்சுவலாக மண்டே. ஸோ மண்டே என்ன மார்க்கெட் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்துட்டு தான் டியூஸ்டே ட்ரேட் எடுக்கணும். ஸோ ஹோல்டு பண்ணுறது, ஏன்னா இந்த மூவ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒன்றுமே இங்கே கிடைக்கல. நான் பார்த்திங்கன்னா ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான். ஸோ நம்மளுக்கு இங்கே வந்து எதுவுமே கிடைக்கல ஆக்சுவலாக, எந்த இதுவும் கிடைக்கல. ஸோ வந்து மண்டே வெயிட் பண்ணலாம். சப்போஸ் கேப் டவுன் ஆகிட்டு கரெக்டாக இந்த இடத்துல கேப் டவுன் ஆகிட்டு இங்கே எதுனா சப்போர்ட் எடுக்குதா அப்படின்னு நம்ம வந்து நிஃப்டியில் தான் பார்க்கணும். அப்படி எதுனா கிடைச்சிச்சுன்னா சின்னதாக வந்து ட்ரேட் எடுப்பேன். நான் ட்ரேட் எடுப்பேன். அப்படி இந்த இடத்துக்கு வந்தால் மட்டும், கேப் டவுன் ஆகிட்டு இந்த இடத்துக்கு வந்தால் மட்டும் தான் நான் ட்ரேட் எடுப்பேன். மோஸ்ட்லி வந்து ஃபாலோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மண்டே ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் கூட பெருசாக ஒன்றும் இல்லை. பேங்க் நிஃப்டியில் வேணால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ என்னோடய அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 ஹவரில் தான் நான் வந்து எல்லாம் மார்க் பண்ணுறது. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இந்த லைன் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே ஒரு லைனு, இது வந்து சப்போர்ட். அப்படியே 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா 15 மினிட்ஸில் வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கணும். மார்க்கெட் எப்படி மூவ் கூத்துச்சு அப்படின்னு நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கணும். ஸோ பேங்க் நிஃப்டியில் வேணால் நீங்கள் கால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், கால் சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் இன்னும் ட்ரெண்டு பிரேக் ஆகாத வரைக்கும் நம்ம வந்து கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ அதே மாதிரி தான் கரெக்டாக பேங்க் நிஃப்டி வந்து இந்த லெவலுக்கு எங்கன்னா வந்துச்சுன்னா 16th இல்லை 21st ஏப்ரல் இங்கே எங்கன்னா வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், க்ளோஸ் அண்ட் க்ராஸ் வச்சுச்சுன்னா ட்ரேட் நீங்கள் தைரியமாக எடுத்துகிட்டு இந்த ஹை வரைக்கும் எவ்வளோ தூரம்னாக்கா கரெக்டாக இங்கேருந்து நீங்கள் இவ்வளோ தூரம் ட்ரேட் எடுக்கலாம். ஒரு 200-300 பாயிண்ட்ஸ் கிடைக்கும் சாலிடாக. ஸோ இங்கே வரைக்கும் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா இங்கே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலனாக்கா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எடுக்கணும். கால் சைடு மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். பிஇ சைடு வேண்டாம். பிஇ சைடு ட்ரேட் கிடைச்சாலும் எடுக்காதீங்க, அவாய்ட் பண்ணிவிடுங்க மண்டே. ஏன்னா சொல்ல முடியாத மார்க்கெட் எப்படி எடுக்கணும். கால் சைடு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இன்னையோட டாபிக். ஸோ வரப்போகிற டேஸில் வந்து நான் டெய்லி போஸ்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் லெவல்ஸ். நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ தட் நான் வந்து இன்னும் நிறையா வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுறேன் மார்க்கெட் ரிலேட்டடாக. மண்டே இது ஆக்சுவலாக மண்டே பார்க்கலாம், மண்டே எப்படி மூவ்மெண்ட் கொடுக்குது. நான் ட்ரேட் எடுத்தால் அந்த ட்ரேட் வந்து ஷார்ட்ஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எடுத்த ட்ரேட் கூட நான் ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ மண்டே வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ரெகுலராக பாருங்கள், உங்களுக்கு வந்து பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி ஆக்சுவலாக. ட்ரெண்ட் லைன் மட்டும் நீங்கள் கரெக்டாக ட்ரா பண்ணிட்டாக்கா, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு பேசிக் என்ன தெரியுமா, ஹையர் அண்ட் ஹை, லோவர் அண்ட் லோ. இது மட்டும் நீங்கள் பார்த்து மார்க் பண்ணிங்கன்னா போதும். அது வந்து கம்மிங் டேஸில் நான் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி மார்க் பண்ணுறது, ட்ரெண்ட் லைன் எப்படி பார்க்குறது, நம்ம எந்த சைடு ஃபோக்கஸ் பண்ணணும், கால் சைடாக புட் சைடாக, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆக்சுவலாக. ஸோ அதெல்லாம் வந்து நான் கம்மிங் டேஸில் நான் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ட்ரேட் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ. ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இங்கே ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் எதோ தேடுறாங்க. பட் ரொம்ப சிம்பிள். நிறையா பேர் சொல்லியிருப்பாங்க ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்டுன்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெண்டில் நீங்கள் ரொம்ப ட்ரேட் பண்ணலாம். ட்ரெண்ட் லைனில் ஒன்றும் இல்லை, பெஸ்ட்டாக நீங்கள் வந்து ட்ரெண்ட் லைன் கரெக்டாக ட்ராப் பண்ணிட்டா போதும், உங்களுக்கு வந்து நல்ல ட்ரேட் கிடச்சிடும். அப்படி கிடைக்கலனாக்கா எப்போயோ ஒரு டைம் தான் எஸ்எல் ஹிட் ஆகும். ஸோ அவ்வளோ சூப்பரான ட்ரெண்ட் லைன் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டெய்லி வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கே வந்து பெட்டர் ஐடியா கிடைக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும், பெட்டர் லைன். இது கூட கன்ஃபர்மேஷனுக்கு நான் வந்து பிவோட் பாயிண்ட் யூஸ் பண்ணுவேன். ஸோ பிவோட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எதுவும் கொடுக்கல. அதான் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்துச்சு எனக்கு பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா S3 கிட்ட வந்தால் டபுள் கன்ஃபர்மேஷனாக இருந்துச்சு. பட் மார்க்கெட் அங்கே வரவே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.